வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னும் எவ்வளவு பண்ணணும்னு இருக்காங்க. இருக்கிறது இன்னும் 22 நாள் தான். அந்த 22 நாள்ல கிட்டத்தட்ட 10-15 நாள்ல இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற இந்த குறுகிய காலத்தை நம்ம பிரச்சாரம் பண்ணுவோமா, உட்காந்து எவன் எந்த பக்கத்துல இருந்து பாட்டில் வீசுவான், எவன் எந்த பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவான், நம்மளை பார்க்க வர இந்த கூட்டத்தை நம்ம காப்பாற்றணும். தலைவர் அவர்கள் அவரு சேஃப்டியை பார்க்கணும். என்னதான் பண்ண முடியும்? இதுல வெளியே வரலன்னு கேட்கறவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி பேச மட்டும் வாய் வராது. கொளத்தூர் தொகுதிக்கு போன இடத்துல அந்த கொளத்தூர் மக்களையே காவு வாங்குற அளவுக்கு அங்க சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு பேசப்படும் போது, அந்த இடத்துல வேட்பாளரா இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவங்க தொகுதிக்கு மக்கள் மேல அன்பு கிடையாதா? இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அப்படி இருந்திருந்தா அந்த இடத்துல பெரம்பூரை விட டபுள் மடங்கு போலீஸ் பாதுகாப்பும், டபுள் மடங்கு மக்களுக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கும். அந்த நேரம் பார்த்து பஸ்கள் போறது என்ன, அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் குப்பை வண்டி போறது என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து புரிஞ்சு அதுல இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து தானே இப்ப நாங்க இந்த கழகத்துல ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்க தப்பு நடக்கும்னு தலைவருக்கு தெரியுமா தெரியாதா? இங்க ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதாலதான் தலைவர் அங்க இருந்து உடனே கிளம்புனார். அடுத்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவர்ஜுனா அவர்கள் பரப்புரை பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து பாட்டில் வீசுறாங்க. இதுக்கு ஒரு சில காமெடி பீஸுங்களா யாருன்னு தெரியல. அவங்களே செட் பண்ணி அவங்களே பண்ணிக்கிறாங்க. எது கோபடத்தை ரிலேட் பண்ணி நம்மளே பண்ணிக்கிறோமாமா, நம்ம மக்களை நம்மளே ஹார்ம் பண்றோமாமா. சரிடா, நீங்க கேட்கறது நியாயமான விஷயமாவே இருக்கட்டும். அப்போ இதே மாதிரிதான் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் அவங்க தொகுதி மக்கள் போனாலும் பரவாயில்லன்னு செஞ்சாங்கன்னு ஒத்துப்பீங்களா? அப்படித்தான் கரூர்ல விட்டுட்டாங்கன்னு ஒத்துப்பீங்களா? அப்படித்தான் கொளத்தூர்லயும் விட பார்த்தாங்கன்னு ஒத்துப்பீங்களா? இல்ல அங்க ஏதோ குறைபாடுன்னு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்படியே சாதாரணமா ஒரு குற்றச்சாட்டை மேல சாட்டுறீங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் சும்மா வந்தாலே அது பெரிய திருவிழாவா மாறிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் பரப்புரை பண்ணாருன்னா ஒட்டுமொத்த மக்கள் அவர் பக்கம் திரும்பிடுவாங்கன்ற பயம், மிகப்பெரிய பயம். வயிற்றுல அவ்வளவு புளிய கரைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த அரசியல் தலைவர்கள். ஆனா என்னமோ எங்களுக்கு எல்லாம் பயம் கிடையாதுங்க, அவங்க எல்லாம் இப்ப வளர்ந்தவங்க, இப்ப முளைச்சவங்க, நாங்கெல்லாம் அதை பத்தி கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அப்ப தைரியம் இருந்தா பரப்புரை எல்லா இடத்துலயுமே கொடுத்து சேஃப்டி கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே. உங்களுக்கு அவங்க ஒரு பொருட்டே இல்லைன்னா கொடுக்க வேண்டியது தானே. எதுக்கு தடுக்கிறீங்க? தடுக்கிற அத்தனை பேருக்கும் இந்த கேள்வி வரவே வரலையா? கேள்வி கேட்கறவங்க சில பேர், இன்னும் சில பேர் கேள்வி என்ன கேட்கறாங்க தெரியுமா? உங்களுக்குள்ளதான் படை இருக்காங்கல்ல, ஒரு இளைஞர் படை வச்சிருக்கீங்களா, அவங்கள வச்சு நீங்க பாத்துக்கலாமே. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தயவு செய்து இந்த தமிழக அரசோ இல்லைன்னா காவல்துறையில இருந்தோ எங்களால உங்களுக்கு வர கூட்டத்துக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது, எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, எங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னு எழுதி கொடுக்க முடியுமா? அப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கான சேஃப்டியை, அவங்க மக்களுக்கான சேஃப்டியை, அவங்கள பார்க்க வர மக்களுக்கான சேஃப்டியை அவங்க பண்ணிப்பாங்க. நீங்களே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கத்தான் செய்யும். நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்றவங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி இது. தயவு செய்து எழுதி கொடுக்க சொல்லுங்க. எங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, எங்களால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய நிலைப்பாடம் நாங்க பாக்குறோம். இப்ப வரைக்குமே நாங்க அந்த தேர்தல் ஆணையத்தை நம்பித்தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க மேல மரியாதை வச்சதாலதான் அங்க போய் நிக்கிறோம். ஒரு விஷயத்துக்கும் எங்களுக்கு தன்னிச்சையா செஞ்சுக்க தெரியாதா? தன்னிச்சையா செய்யறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. உடனே இன்னொரு கட்சியில இருந்து சொல்லுவாங்க, நாங்க போகலையா, எல்லாத்தையும் மீறி தடையை மீறி உடைச்சுக்கிட்டு நாங்க போகலையா. இந்த உடைச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு போறதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட வேலை கிடையாது. சட்டப்படி போறதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட வேலை. நியாயமா போறதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட வேலை. மக்களுக்கு பிரச்சனை இல்லாம போறதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட வேலை. இங்க தமிழக வெற்றி கழக தலைவர் பரப்புரை பண்றாரான்றதை தாண்டி மக்களுக்கு அங்க சேஃப்டி இருக்கா இல்லையான்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைன்ற பட்சத்துல கொதிக்கத்தான் செய்வாங்க. இப்பதான் பொன்ராஜ் மேல கேஸ் போட்டு அது பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள கிளம்பி வர்றாங்க. இப்பதான் நம்ம சொல்லி முடிச்சோம், சீமான் அவர்களும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாருன்னு. கூட அவங்க கூட ஒரு அல்லக்கை இருப்பான் பாத்தீங்களா, அவனும் அதே பேச்சுதான் பேசுறான். இல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? தமிழக வெற்றி கழகம்னு உருவாறதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள். அதுக்கு முன்னாடி உங்க அந்தந்த ஊர் பெண்கள், அவங்க உங்க அக்கா தங்கச்சிங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ரிஜிஸ்டர் பண்றேன், ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும், ஏன் மற்ற கட்சிகளுக்கு வேண்டான்றதை நான் சொல்றேன். திமுக கழகத்து மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கழகம் அப்படின்றது கிடையாது. இது இப்ப நடக்கிற ஆட்சியை தான் நாங்க குறை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஆட்சி நடத்துறவரை தான் நாங்க குறை சொல்லிட்டு இருக்கோம். இந்த 5 வருஷம் ஆட்சியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, என்னென்ன பண்ணல, எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, இதைத்தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த 70 வருட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க போச்சு? அதைத்தானே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. கழகத்தின் மேல கேள்வி இல்ல. அது கழகம் நடத்துபவர்கள் இப்ப பண்ற தவறுனால இந்த திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திமுகல இப்ப ஆட்சி நடத்துறவங்களுடைய பிரச்சனையை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆட்சி நடத்துபவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவர் மேல கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேல கேள்வி. துரைமுருகன் அவர்கள் மேல கேள்வி. நேரு அவர்கள் மேல கேள்வி. மா சுப்பிரமணியம் அவர்கள் மேல கேள்வி. இவங்க கிட்ட இருக்கிற கேள்வியை நீங்க கிளியர் பண்ணுங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் இப்ப திமுகவா இருக்கு. அதனாலதான் இப்ப இருக்கிற திமுகவை சாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து
இந்த திமுக வந்தது அப்படின்னா, இப்ப இருக்கிற திமுக இதே கும்பலோட திருப்பி வந்தாங்க அப்படின்னா 2.0ன்ற பேர்ல வந்தாங்க அப்படின்னா இருக்கிற இயற்கை வளங்கள் அழிக்கப்படும். முதல் விஷயம். இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற அரசு பள்ளிகள் காணாம போயிடும். மலைகள் மொத்தமா காணாம போயிடும். பாதி பேருக்கு கிட்னி இருக்காது. அதுக்கப்புறம் உலகத்தை நம்ம தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு கிட்னி இருக்காது. எப்படி சில பேருக்கு கிட்னி இல்லையோ, கிட்னி காணாம போகுதோ, அந்த மாதிரி நிறைய பேருக்கு மற்ற உறுப்புகளும் காணாம போயிடும். அவங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தவறுகள் நடக்கும். ஆண் பிள்ளைகளுக்கு போதை பழக்கம் ஏற்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நடக்கும். இதுக்கெல்லாம் தயாரானா இதை தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்தது அதிமுக. அதிமுக எதுக்கு வேண்டான்றதுக்கு நான் காரணம் சொல்றேன். ஒரு ஸ்ட்ராங் லீடரா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஆனா அந்த அம்மா கிட்டேயே பல குறைபாடுகள் இருந்தது. அதை அப்ப பயந்துகிட்டு பேச மாட்டாங்க. அவங்களுடைய சில தன்னிச்சையான சில குணங்கள், அதாவது இவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க எப்பேற்பட்டாவது அவங்களை வரவிடாம பண்ண பார்ப்பாங்க. அதுல ஒரு பெரிய முக்கிய உதாரணம் எதுன்னா இந்த தலைவா படம் தான். அதை வரவிடாம எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. தலைவர் விஜய் அவர்களை ஸ்டேஜ்ல முன்னாடி உட்கார விடாம பின்னாடி உட்கார வச்சு அவரை எவ்வளவு இழிவுபடுத்தினாங்க. ஆனாலும் அந்த இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்தார். அவர் கூட அந்த நேரத்துல எந்த சினிமா நடிகர்களும் துணையா உட்காரல. எல்லாம் முன்னாடி உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கூட உட்கார்ந்தது விக்ரம் அவர்கள் மட்டும்தான். அவங்க உட்காரும் போது அவங்க சீட்டு மட்டும் ஒரு இடத்துல இருக்கும். மற்ற ஆண்கள் எல்லாம் இப்படி தள்ளி உட்காரணும். ஏன் மற்றவங்க எல்லாம் தீண்டத்தகாதவங்களா? இப்ப ரீசெண்டா ஸ்டாலின் ஐயா கூட அப்படிதான் உட்கார்ந்தாருங்க. வேட்பாளர் பெயர்கள் அறிவிக்கும் போது அவர் கூட அப்படிதான் உட்கார்ந்துருந்தாரு. அட்லீஸ்ட் ஜெயலலிதா அம்மா ஒரு அடி 2 அடி தள்ளி தான் உட்கார வச்சிருப்பாங்க. அவர் அந்த தூரம் இந்த தூரத்துல உட்கார வச்சிருந்தாரு. தான் தான் சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரி கொண்டு வர பாக்குறாங்க. இது வேண்டாம் எங்களுக்கு. நான் அதிமுகல ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெயலலிதா அம்மா சொன்னது என்னன்னா, இந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்க தாமரை மலர விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அதே கட்சியே சார்ந்தவங்க தாய் சொன்னதை மறந்து பிள்ளைகள் எல்லாம் இப்போ அதே பிஜேபி கட்சியை தான் நாடிருக்காங்க. ஆனா பிஜேபி கூட்டணி சேர்த்துட்டு அதிமுக கூட்டணி நான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு என்டிஏ கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் ஏடிஎம்கேக்கும் ஓட் போட முடியாது. அடுத்து வேற யாரும் இல்லப்ப, அந்த நாம் தமிழர் கட்சி தான். சீமான் ஐயா பேசுறாரு ஒரு மீட்டிங்ல, உள்ளத்துல துணிவு நேர்மை தூய்மை இருக்கணும்னு. தன்னையும் நம்பாம தன் மக்களையும் நம்பாம இருக்கிறவன் தான் 2 தொகுதியில போட்டி போடுவான். நம்ம 2 தொகுதியில போட்டி போடுறது ஆதி காலத்துல இருந்து இருக்குங்க. புதுசா ஒன்னும் தலைவர் விஜய் அவர்கள் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு பிரச்சனை என்னங்க? நீங்க ஒரு தொகுதியில போடுறீங்களா 2 தொகுதியில போடுறீங்களா? அவரு காசு அவர் செலவு பண்றாரு. நீங்க ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கீங்களா உங்க சொத்துல இருந்து? உங்க கை காசு ஏதாவது போட்டு பண்றீங்களா? திரள் நிதின்ற பேர்ல மக்கள் காசுல தானே நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதை பத்தி பேசலாமா? அப்புறம் தூய்மைன்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க பாத்தீங்களா? சத்தியமா நான் அதுக்குள்ள வர விரும்பல. நீங்க தூய்மையானவரா முதல்ல சொல்லுங்க. இவர் 6 மணி நேரம் பேசுவாராமா, 2 மணி நேரம் தான் தூங்குறாராமா. மீதி 16 மணி நேரம் என்ன பண்றாருன்னு தெரியல. எனக்கு இவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? விவசாயம் பேசுற நீங்க ஏன் கதர் சட்டை கதர் வேஷ்டி அணியாம இருக்கீங்க? எதுக்கு உங்க பிள்ளைகளை 25 லட்சம் செலவு பண்ணி அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? ஏதோ மெட்ரிக் ஸ்கூல்ல சேர்த்துட்டு அந்த 25 லட்சம்ன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஒன்றும் இல்லாத விவசாயிகளுக்கு உங்க வீட்டுக்கு வாடகை எதுக்கு 2ல இருந்து 3 லட்சம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க வளர்க்குற 2 நாய்களுக்கு சோறு மாதத்துக்கு எவ்வளவு ஆகுது? இந்த பணம் எல்லாத்தையுமே முன்னெடுத்து இதெல்லாம் வச்சு விவசாயிகளுக்கு நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாமே. உங்க சொத்துல இருந்து நான் ஒரு 10% ஒரு 5% நான் வித்து இதோ பண்றேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இடம் இருக்குல்ல உங்களுக்கு, பண்ணவே இல்லையே. நீங்களோ சரி உங்களை சார்ந்த தொண்டர்களையோ சரி நீங்க இப்ப வரைக்குமே நெசவாளிகளுக்கு துணையா நிக்க வச்சீங்களா? அந்த துணிகள் கதர் துணிகளை உடுத்துங்க, கதர் வேஷ்டியை உடுத்துங்க. எங்கேயுமே இன்சிஸ்ட் பண்ணது கிடையாது. நீங்க விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதுல சில பாயிண்ட் வேலிட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதை முதல்ல கிளியர் பண்ணணும்ன்றதுதான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறோம். நீங்க சொல்ற விதம் அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். ஆனா அந்த காம்ப்ளிகேஷன்ஸை முதல்ல கிளியர் பண்ணணும். நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் தோத்துக்கிட்டே இருப்பேன், நான் இங்கதான் நிப்பேன் அப்படின்னு சொல்றது இல்ல. நான் என் மக்களுக்காக ஜெயிச்சு அரசாணையில உட்காந்து என் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கணும். தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க கூட வேட்பாளரா உட்காடுறீங்க? அப்ப அதுவும் காசு வேஸ்ட் தானே. அடுத்து அந்த அவரோட அலக்கை வார்த்தை இருக்கான்ல, இவன் மேல கேஸ் போடாம விட்டார் தலைவர் விஜய் அவர்கள். எனக்கு நிஜமாவே ஆதங்கமா இருக்கு. எவ்வளவு கேவலமான வார்த்தை யூஸ் பண்ணிருக்கான்னு தெரியுமா? எந்த ஒரு சூடு சொன்னா இருக்கிற ஆம்பளையோ பொம்பளையோ இந்த மாதிரி பெண்கள் அவதூறா பேசினா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதை தான் தமிழக வெற்றி கழகம் செஞ்சுது. அதுக்காக தான் தமிழக வெற்றி கழக தலைவர் போய் பொன்ராஜ் மேல கேஸ் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றான் இந்த ஆளு சாட்டை. ஏன் அப்போ விஜய் அஜித், சிவகார்த்திகேயன், அப்புறம் அதான் இவனையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறான் அதுல. எங்களெல்லாம் எங்க குடும்பத்தெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களே, அவங்க மேல ஏன் கேஸ் கொடுக்கல? போட்ட கமெண்ட்ல போட்டவனுங்க யாருன்னு கூட தெரியாது. அது தாவேக்காவா இல்லையான்னு கூட தெரியாது. போட்டோ வெறும் விஜய் போட்டோ வச்சுக்கிட்டாலே தாவேக்கான்னு கதற உங்களை மாதிரி தற்குறிக்களை நினைச்சாதான் எங்களுக்கு கவலையா இருக்கு.
உன்னை பேசினவங்களோ இல்லை அஜித் அவர்களை பேசினவங்களோ இல்லை சிவகார்த்திகேயன் அவர்களை பேசினவங்களோ யாருன்னே தெரியாதுங்க. ஆனா இங்க பெண்களை அவதூறா பேசினது ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு மனிதன் சமூக வலைதளத்துல பேசியிருக்கான். கமெண்ட்ஸ் லட்சக்கணக்கில் வரும். அப்படி பார்த்தா லட்சக்கணக்கானவங்க மேல போய் கேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கும் தான் வருது கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா என்ன கம்ப்ளைண்ட் தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், உன்னை நம்பி உங்க அண்ணன் நம்பி பெண்கள் எப்படி வராங்க எனக்கு தெரியல. நீ தலைவர் விஜய் அவர்களை இது பண்ணிட்டு இருக்க, அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து பேசுற, மற்ற விஷயங்களை நடிகைகளை ஒப்பிட்டு பேசுற, ஏதாவதுன்னா டபுள் மீனிங்ல பேசுற. நான் உன்னை கேட்கறேன், உங்களெல்லாம் நம்பி உங்க 2 பேரை தான் நான் சொல்றேன். உங்க கட்சியில இருக்க மற்ற தம்பிகளை சொல்லல, உண்மையான தம்பிகளை பேசல, உங்க 2 பேரை சொல்றேன். உன்னையும் உங்க அண்ணனையும் நம்பி எப்படி பெண்கள் உள்ள வருவாங்க? உங்க அண்ணன் மேலேயே ஆல்ரெடி ஒரு அலிகேஷன் இருக்கு. நீ எப்படிப்பட்டவன்னு இந்த ஊருக்கு தெரியும். நீங்க தலைவர் விஜய் அவர்களை பேசுறதுக்கு அருகதை கிடையாதுன்ற, துளி கூட அருகதை கிடையாது. பேசுவோம் சபையில நாங்க நாகரிகமா பேசுவோம் சொல்லிட்டு அருண்ராஜ் ஐயாவையும் விஜய் அவர்களையும் அவ்வளவு தவறா பேசுறான். அவர் என்னதான் பார்த்தாருன்னு தெரியல, ஆனா அவர் மேல ஈர்ப்புல கட்சியில சேர்ந்தேன்றாரு. மனுஷங்களாடா நீங்க? ஸ்டேஜ் ஏறி பேசுறீங்க, உங்க கட்சிகளை பத்தி பேசுங்க, உங்க கட்சி முன்னெடுப்பை பத்தி பேசுங்கன்னா என்னடா பேசிட்டு இருக்கீங்க? முன்னாடி பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொல்றான், அருண்ராஜ் அவர்கள் எனக்கு டிபேட் முன்னாடி உட்காந்து டிபேட் பண்ண சொல்லுங்க, அவர் என் கூட டிபேட் பண்ணிட்டாருன்னா நான் தாவேக்கால சேர்ந்துக்கிறேன். நீ மட்டும் தாவேக்கால சேர்றன்னு இந்த தெருமுனை தாவேக்கா ஆபீஸ் தெருமுனை மட்டும் மிதிச்சிடாத. ஆயுசுக்கும் உனக்கு அங்க இடமே கிடையாது. உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் சத்தியமா அந்த தெருமுனை மிதிக்க கூட அருகதை இல்லாத ஜென்மங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட். உனக்கு இருக்கு கண்டிப்பா கேஸ், ஆனா நடக்கும். அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்லாம் தெரியாது. உங்களை மாதிரி அல்லக்கைங்கெல்லாம் கதறிட்டே இருங்க தமிழ் தமிழ்ன்ட்டு. நான் ஏன் இவ்வளவும் சொன்னேன், இவங்களை பத்தி எல்லாம் பேச அவசியமே கிடையாது. தாவேக்கா இவங்களை விட ஏன் ஒசத்தின்றதுக்காக தான் நான் பேசுறேன். சிம்ம சொப்பனமா இருந்துகிட்டு இருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற கட்ஸ். இதுக்காக தான் அவர் பின்னாடி நாங்க நிக்கிறோம். நிச்சயமா நல்லதே நடக்கும். விசில் சின்னத்துக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.